எடுத்துங்க, எந்த விஷயம்னா எடுத்துங்க. எடுத்துங்க. பாப்பா தம்பி பாப்பா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓரியோ பிஸ்கட்டில் எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்பெஷலாக இப்போ எல்லாருமே கேக் பண்ணி போட்டுறாங்க, அதனால் நம்ம சேனல்லையும் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம ஓரியோ பிஸ்கட் நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்ல போகிற கார்ட்ஸ் என்னென்னா, சிம்பிளான கார்ட்ஸ் தான். ஏன்னா ரோட்டில் நம்ம நடந்து போகிறப்ப வலிக்கி விழுந்துட்டோம் அப்படின்னா யாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சிடணும். வாழ்க்கையில் நம்ம வலிக்கி விழுந்துட்டோம்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் நீங்கள் பிடிச்சதாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஓரியோ பிஸ்கட்டில் எப்படி கேக் செய்யலான்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிவா? ஓகே, இந்த ஓரியோ பிஸ்கட் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அந்த பிஸ்கட்டில் எடுத்து இப்போ பேக்கேஜ் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து ஏன்னா அது ஏன் நம்ம குட்டி பாக்கெட் வாங்கியிருக்கேன்னா பெரிய பாக்கெட் கேட்டால் இல்லைன்ட்டாங்க. எல்லாம் ஊரடங்குனால எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு கிடச்சிருந்த சின்ன பாக்கெட் தான், இதை நம்ம எல்லாமே பிரிச்சிடலாம். இப்போ பிஸ்கட்லாம் நம்ம பேக்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ இது என்ன பண்ணால் நமக்கு இந்த க்ரீம் வேணும் கேக்கில் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் க்ரீமை தனியாக பிஸ்கட் தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். இப்போ இது ஏன் நம்ம க்ரீம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ க்ரீம் எடுத்தால் தான் நமக்கு கேக் செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ண முடியும். அதனால தான் நம்ம க்ரீம் எடுக்கிறோம். க்ரீம் வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் ஃபுல்லாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸியில் ஒன்றாவே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு நமக்கு க்ரீம் வேணும், அதனால தான் நம்ம க்ரீமை தனியாக எடுக்கிறோம். க்ரீமை தனியாக எடுத்துட்டோம், பிஸ்கட்டையும் தனியாக எடுத்துட்டோம். இப்போ எடுத்து நம்ம பிஸ்கட்டை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிட்டு அதில் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பிஸ்கட்டை உடச்சி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஓரியோ பிஸ்கட்டை. இப்போ பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பவுடராக இருக்குது. நல்லா பவுடராக ஆக்கிட்டோம். இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிங்க. இப்போ நம்ம வந்து முட்டையை உடச்சிடலாம். நாட்டுக்கோழி முட்டை எடுத்துருக்கோம் கேக்குக்கு. முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றும். ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறோம். எக்கை வந்து டேரெக்டாக நம்ம வந்து அந்த மாவில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் போடக்கூடாது. இதை நல்லா பீட் பண்ணி தான் அதில் சேர்க்கணும். ஏன்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் இது நல்லா நம்ம தனியாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான மில்க் ஆட் பண்ணிக்குவோம். எக் ஆட் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக்கை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடலாம். அதுதான் நம்ம கேக்கு மெயின். இப்போ நம்ம வந்து பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டோம். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது நல்லா. இப்போ நல்லா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம கேக் நல்லா சூப்பராக வரும். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க. ஓகேவா? தெளிவாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அவன்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற அந்த இட்லி பானை அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் கேக்கு. இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். பேன் எடுத்து வச்சுருக்கோம் கேக்கை வந்து செய்கிறதுக்கு. அதில் வந்து கோகோனட் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் மேலே. இப்போ நம்ம வந்து பேனில் நம்ம எடுத்து கலக்கி வச்சுருக்க பேட்டரை கேக் பேட்டரை ஊற்றிடலாம். நல்லா அப்ளை பண்ணி ஊற்றுறோம். நீங்கள் இந்த மாதிரி எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ ஓரியோ எடுத்துருக்கோம்னா நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம டார்க் சாக்லேட் கலரில் இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி ஓரியோ எடுத்துருக்கோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் எந்த பேனில் எடுக்கிறீங்களோ அந்த பேனை உள்ளே ஊற்றிட்டு இப்படி 2 தட்டு தட்டுங்க. தட்டினீங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு அது போயிடும். நமக்கு நல்லா உப்பி சூப்பராக இப்போ தட்டும்போது வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கேக்கை வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுப்புக்கு கொண்டு போயிட்டு கேக்கை நம்ம வச்சு இட்லி பானை வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எப்படியும் 30 to 45 மினிட்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம எவ்வளோ ஒரு 45 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த கேக்கை நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு இட்லி பானை எடுத்து வச்சிட்டோம். அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக் நல்லா வரும். இப்போ வந்து ஸ்டாண்டு உள்ளே வைக்கிறோம். அடுப்பு எரிய வச்சாச்சு. அடுப்பில் தான் நம்ம வைக்கிறோம். அடுப்பு சீராக இருக்கணும். நமக்கு கேக் செய்கிற பேன்லாம் கிடையாது. இப்போ நம்ம இட்லி பானையில் தான் செய்கிறோம். ஓவன்லாம் கிடையாது. ஸோ இதிலே நம்ம சூப்பராக செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை எடுத்து இதில் வச்சிடலாம். பேட்டரை வந்து உள்ளே வைக்கிறோம். சென்டராக பார்த்து வச்சுட்டு வச்சிடலாம். கேக்குக்கு ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு இட்லி பானை மூடியை போட்டு மூடிடலாம். இட்லி பானையை மூடிடலாம். மூடி லாக் பண்ணிட்டு 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு கேக் எப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி உப்பி இருக்குது பாருங்கள். ஓரியோ கேக் சமையலடியாக இருக்குது. இப்போ வெந்திருக்கான்னு நைஃப் வச்சு பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம், இறக்கிடலாம். இப்போ நான் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கேக்கை வந்து தட்டுக்கு மாற்றுறோம். இப்போ ஓரியோ கேக்கை தட்டுக்கு மாற்றிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருக்கு. வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓரியோ கேக்கு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரிஜினல் கேக் ஃபீல் வரும். ஓகேவா? இப்போ வந்து கேக்கை கட் பண்ணிடலாம் அழகாக. இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா சூப்பராக உப்பி வந்துருக்கு. அதனால் அது ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு இதில் தான் கட் பண்ண போகிறீங்க. அதனால் பொறுமையாகவே கட் பண்ணிங்க. அப்புறம் நல்லா இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்படி இருக்குது பாருங்கள். ஹோஸும் சூடாக இருக்குது. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம் கேக்கில். அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஃபீல் வரும். அதனால் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம். சுகர் சிரப்னா ஒன்று நம்ம சுகரை வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலே அப்ளை பண்ணுறோம். ஒரு லேயர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மேல் லேயரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இந்த க்ரீமில் வந்து நான் சாக்லேட்டையும் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஓரியோ க்ரீம், அதை அப்ளை பண்ணியிருக்கோம். அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அந்த ஃபஸ்ட் லேயரில் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதை வச்சுட்டு மேலே வச்சிடலாம்.
அந்த மேலே கட் பண்ணி வச்சுக்கோங்களா அந்த பீஸா வச்சிடலாம் மேலே. இதுக்கு மேலே இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த ஓரியோ கேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி வாங்க இப்போ கேக்கை வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ பசங்களாம் வந்துருக்காங்க நைட்டுக்கு. எப்படி சாப்பிட்டு சொல்லுவாங்க. எடுத்துங்க எந்த விஷயம்னா எடுத்துங்க. எடுத்துங்க பாப்பா தம்பி வா. எப்படி இருக்கு? அது கேமரா பார்த்து சொல்லுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அப்பா கொடுத்துலாம். இப்போதான் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பாய்.